ஆன்மின் பாதாப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. அந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. பொழுது கூட நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். Proverbs 24th chapter 16th verse. For a just man falleth 7 times and riseth up again, but the wicked shall fall into mischief. Amen. இந்த நல்ல வசனத்தை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் கர்த்தாவே. ஆமாப்பா, இப்பொழுது கூட பிதாவே, நாங்க என்னென்ன காரியங்களை விழுந்திருக்கிறோம் கர்த்தாவே, நீங்க எங்களை தூக்கி விடுமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. எஸ் லார்ட், இட் மைட் பி மெனி திங்ஸ் அப்பா. எங்களோட குறைகளா இருக்கலாம். எஸ் லார்ட், நாங்க எந்த காரியத்துல இடரெண்டு விழுந்து கிடைக்கிறோமோ கர்த்தாவே, நீங்க எங்களை எழுப்பி விடுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. எஸ் லார்ட், எங்க குறைகளை மன்னிப்பீராக, உங்க ரத்தத்தினால் கழுவீராக கர்த்தாவே. எஸ் லார்ட், உலகம் முழுவதும் ஆமாப்பா சுத்தி பாக்குறப்போ கர்த்தாவே, மோசமான காரியங்கள் சுத்தி நடந்து கொண்டு இருக்கு பிதாவே. எல்லாம் அந்த வான மண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள் செய்து கொண்டு நடந்து கொண்டே இருக்க கர்த்தாவே, நீங்க அதன் மத்தியில் எங்களை ஒளியின் பிள்ளைகளாக நீங்க நிலைநிறுத்துமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட குறைகளை உங்க பாதத்தினை நாங்க வைக்கிறோம் அப்பா. அதை நீக்குவீராக. ஆம் பிதாவே, நீங்க எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி தருமாறு எழுப்பி விடுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனம் இறங்கி நாங்க கேட்கிறோம் ஐயா. உங்க வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க, மறுரூபமாக கிருபை செய்யுங்க அப்பா. எங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்க விலக்குவீராக, கழுவுவீராக அப்பா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமாப்பா, உங்களை நாங்க காண்றப்போ கர்த்தாவே, உங்களை நாங்க பாக்குறப்போ பிதாவே, எங்க குறைகளோட நாங்க இருக்க கூடாதப்பா. எங்க குறைகள் நீங்கி பரிசுத்த பாதையில நாங்க வழிநடத்த கிருபை செய்வீராக. எஸ் லார்ட், வி ப்ளீட் தி. ஆமாப்பா, எங்களோட உள்ளான இருதயத்தில் நாங்க பாக்குறப்போ பிதாவே, ஆமாப்பா, எங்க சிந்தனைகள், எங்க கண்கள் எங்க போகுதுன்றது கர்த்தாவே நீங்க அறிவீர். ஆம் கர்த்தாவே, கண் போன போக்குல நாங்க போக கூடாது கர்த்தாவே. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. ஆமாப்பா, ஒரு சில காரியங்கள் நாங்க இடறி விழுந்தாலும் தேவனே, நீங்க எங்களை தூக்கி விடுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அந்த ஒலையான சேற்றுல நாங்க அப்படியே கிடக்காதபடி எங்களை தூக்கி விட்டு ஆம்பிதாவே உமக்காக ஓட கிருபை செய்வீராகப்பா. இப்பொழுது என்னென்ன காரியங்கள் என்னால விட முடியலையே அப்படின்னு கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிதாவே கண்ணோக்கி பாருங்க. ஒரு சில மாம்ச கிரியைகள் எனக்குள்ள வெளியில வரமாட்டேங்குதே, நான் அதுல என்னால விட்டு வெளியே வர முடியலன்றவங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுவீராகப்பா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்களோட சாயலாக எங்களை மாற்ற கிருபை செய்வீராகப்பா. அதுக்குதான்ப்பா நீங்க எங்களை படைச்சது கர்த்தாவே. உமது சாயலாக இருக்க வேண்டும் அப்பா. ஆனா அநேக நேரங்கள் ஆமாப்பா, நாங்க வழி தவறி கீழே விழுந்துக்கிறோம் அப்பா. உமது பிள்ளைகளாக எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. எஸ் லார்ட், எந்த குழியில நாங்க இருக்கிறோமோ எங்களை தூக்கி விடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பாவ கரைகளை நீக்குவீராக. எல்லா சிந்தனைகளை ஆளுகை செய்வீராக. ஆமாப்பா கர்த்தாவே, நீங்க தான்ப்பா எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும். உங்க தெய்வீக கரம் எங்களை ஒவ்வொரு திசையிலும் எங்களை ஆளுகை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமாப்பா, ஒருவரை குறித்து ஒருவர் எதுவுமே நாங்க பேசாத அப்படி பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. நாங்க உங்களே நோக்கி பார்த்து ஓட கிருபை செய்வீராக. எஸ் சுவாமி. ஆமாப்பா, எஸ் லார்ட், none of us are perfect அப்பா. ஆமாப்பா, நாங்க யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. எஸ் லார்ட், ஆனா உங்களை பார்த்து நாங்க இன்னும் நாங்க நடக்க ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வைத்து நாங்க ஜெபிக்கிறப்போ பிதாவே, ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி நாங்க பார்த்து போறப்போ பிதாவே, ஒவ்வொரு நாளும் நாங்க மறுரூபமாக்க கிருபை செய்வீராக. நீங்க தான் எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி விட வேண்டும் கர்த்தாவே. என்னென்ன காரியங்களை அடிக்கடி விழுகிறோமோ தூக்கி விடுவீராக, நிலை நிற்க கிருபை செய்வீராக கர்த்தாவே. உமது நாம மகிமைப்பட நீங்களே வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. இப்போது கூட பிதாவே, எவ்வளவு ஜெபித்தாலும் என்னால இது விட முடியலன்ற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தருமாறு ஜெபிக்கிறோம் பிதாவே. Lord, you deliver them right now in the name of Jesus Christ. Yes Lord, you take full control of their life right now. You have to do a miracle in their life right now, Lord. Let them live a holy life for you, Jesus. Yes Lord, no more struggle. Teach us to live a life holy for you, Lord. நீங்க பரிசுத்தமா இருக்கறனால எங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க விரும்புகிறீர் கர்த்தாவே. ஆமாப்பா, அதே போல வாழ கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஆமாப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆமாப்பா, உங்க செட்டைகளின் மறைவில் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராகப்பா. சத்ருவின் ஆமாப்பா வார்த்தைக்கு செவி கொடாதபடி உமது வார்த்தையை கேட்டு
கேட்டு நடக்க கிருபை செய்யுமாறு உங்க பாதத்துல நாங்க தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாள்ல இருந்து நீங்க எங்களை ஆளுகை செய்வீராக. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் ஆளுகைக்காக நீங்க எங்களை பயன்படுத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.